இந்த ஒரு நாளை நம்ம இந்தியாவுக்கான நாள்னு சொல்லியே ஆகணும். ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிரான குரூஷியலான சூப்பர் 8 மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீம் 9 விக்கெட் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணி இந்தியன் டீமோடைய செமிஃபைனல் வாய்ப்பை பிரகாசப்படுத்திட்டு போனாங்க. இன்னொரு பக்கம் சேப்பாக்கல் நடந்த ஜிம்பாப்வேக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மேட்ச்ல இந்தியன் பேட்டர்ஸ்லாம் பழைய ஃபார்முக்கு வந்தது மட்டும் இல்லாம இந்த ஒரு குரூஷியலான சூப்பர் 8 மேட்சை ஜிம்பாப்வே டீமுக்கு எதிராக 72 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி இந்த T20 வேர்ல்ட் கப் உடைய செமிஃபைனல் சான்ஸை அலைவா வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின வெஸ்ட் இண்டீஸ் டீம் சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட அபாரமான பவுலிங்கை எதிர்கொள்ள முடியாம அடுத்தடுத்த விக்கெட்களை இழந்து தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல 10 ஓவருக்குள்ளேயே 7 விக்கெட்டை இழந்துட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம். ஒரு கட்டத்துல சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல ஜேசன் ஹோல்டரும் ரொமாரியோ ஷெப்பர்டும் கிரீஸ்குள்ள வந்து அதிரடியா விளையாட ஆரம்பிச்சு 10 ஓவருக்குள்ளேயே 7 விக்கெட்களை இழந்து தடுமாறிக்கிட்டு இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமை 20வது ஓவர் முடிவுல 8 விக்கெட் இழப்புக்கு 176ங்கிற ஒரு ஃபைட்டிங் டோட்டல் வரதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சாங்க. இந்த ஒரு இன்னிங்ஸ்ல அதிரடியா ஆடின இவங்க ரெண்டு பேரும் 57 பால்ஸ்க்கு 89 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ரொம்பவே அதிரடியா விளையாண்ட ரொமேரியோ ஷெப்பர்ட் 37 பால்ஸ்க்கு 52 ரன்ஸ் அடிச்சுட்டு கடைசி வரைக்கும் கிரீஸ்ல அவுட் ஆகாம வெளியேறினாரு. இதை தொடர்ந்து சேஸ்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட கேப்டன் ஹேடன் மார்க்ரம் அதிரடியா விளையாண்டு வெறும் 46 பால்ஸ்க்கு 82 ரன்ஸ் அடிச்சு கடைசி வரைக்கும் கிரீஸ்ல அவுட் ஆகாம மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. இவருடைய இந்த அதிரடி காரணமா 17வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல இந்த மேட்சை முடிச்ச சவுத் ஆப்பிரிக்கன் டீம் 9 விக்கெட் வித்தியாசத்துல வெஸ்ட் இண்டீஸ் டீமை வின் பண்ணது மட்டும் இல்லாம இங்கிலாண்டை தொடர்ந்து இந்த வேர்ல்ட் கப் உடைய செமிஃபைனலுக்கு செகண்ட் டீமா சவுத் ஆப்பிரிக்கன் டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான இந்த குரூஷியலான மேட்சை சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வின் பண்ணதுனால சேப்பாக்ல ஜிம்பாப்வேக்கு எதிரான மேட்சை ஜெயிச்சா மட்டும் போதும்னு பிரஷரே இல்லாம கிளம்புறாங்க இந்தியன் டீம். 11ஸ்ல முக்கியமான 2 சேஞ்சஸ் பண்ற வகையில ரிங்குக்கும் வாஷிக்கும் பதிலா சஞ்சுவையும் அக்சரையும் விளையாட வச்சாங்க. சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்ல ஓப்பனிங் ஆட வச்சதுனால ஓப்பனரா இருந்த இஷான் கிஷான நம்பர் 3 பொசிஷன்லயும் நம்பர் 3ல ஆடின திலக் வர்மாவை மிடில் ஆர்டர்லயும் ரீப்ளேஸ் பண்ணாங்க. இந்த ஒரு மூவ் இந்தியன் டீமுக்கு கை கொடுக்கிற வகையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் அபிஷேக் சர்மாவோட ஓப்பனரா கிளம்புறாங்கன்னா சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸோட செகண்ட் பால்லே அதிரடியா 6 அடிச்சு மேட்ச் ஆரம்பிச்சு வைக்க இன்னொரு பக்கம் அவுட் ஆஃப் த ஃபார்ம்ல இருந்த அபிஷேக் சர்மாவும் 6 அடிச்சு ஃபார்முக்கு வந்துட்டாரு. இந்த நேரத்துல ஒரு நல்ல ஸ்டார்ட்டை இந்தியன் டீமுக்காக கொடுத்த சஞ்சு சாம்சன் எல்லாம் ஆடிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஒரு ஃபால் ஷாட் ஆடி 15 பால்ஸ்க்கு 24 ரன்ஸ் அடிச்சுட்டு இந்த ஒரு ஸ்கோரை பெருசா கன்வெர்ட் பண்ண முடியாம வெளியேறிட்டாரு. இப்படி ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு அவுட் ஆன சஞ்சு சாம்சனை கோச் கௌதம் கம்பீரும் பேட்டிங் கோச்சும் மேட்சுக்கு நடுவில் கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க. தொடர்ந்து இஷான் கிஷானோட சேர்ந்து அதிரடியா ஆடின அபிஷேக் சர்மா இந்த T20 வேர்ல்ட் கப்ல தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. தொடர்ந்து கேப்டன் ஸ்கை, திலக் வர்மா, அப்புறம் ஹார்திக் பாண்டியா இவங்க எல்லாருமே அதிரடியா விளையாட 20 ஓவர்கள் முடிவுல இந்தியன் டீம் 256ங்கிற ஒரு மிகப்பெரிய டோட்டல் அடிச்சாங்க. அதிரடியா விளையாண்ட பாண்டியா வெறும் 23 பால்ஸ்க்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு நாட் அவுட்ல வெளியேறினாரு. அதிரடியா விளையாண்ட பிரையன் பென்னட் மட்டும் 59 பால்ஸ்க்கு 97 ரன்ஸ் அடிச்சு கிரீஸ்ல நின்னாரு. இந்த மேட்ச் 72 ரன்ஸ்ல வின் பண்ண இந்தியன் டீம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்சையும் வின் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க.